Namaskaram. Sometimes you need to learn to be quiet even when you have a lot to say. Beautifulங்க. நிஜமா அவ்வளோ அமைதியாக இருக்கணும். நிறம் கொடம் தழும்பாது. எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தால் கூட சில இடங்களில் அமைதி காத்தா நம்ம பூமி ஆழ்வார், பொறுத்தாள் பூமி ஆழ்வார். அந்த மாதிரி கண்டிப்பாக கடவுள் நமக்குன்னு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ராகுல் அப்படிங்கிற ஆற்றுல காளிகாம்பாள் ஆற்றுல விக்கிரகம் வச்சு ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவாள். அந்த பூஜை பண்ணுறதுலையும் எப்படின்னு கேட்டேன்னா, ஒன்றுத்தையும் வர்ணித்து பண்ணுவாள். ஒரு மாலையாக இருக்கட்டும், ஒரு வஸ்திரமாக இருக்கட்டும், ஒரு நைவேத்தியமாக இருக்கட்டும், எதுவானாலும் ஒரு சாமான் ஒரு புதுசாக வாங்கி வளர்க்க வைக்கிறா அப்படின்னா கூட அதை கூட ரொம்ப தத்ரூபமாக சுவாமிக்கு ஜடை அலங்காரங்கள், அப்புறம் கிரீடம், இது ஒவ்வொன்றுத்தையும் அனுபவித்து இது அழகாக இருக்குமா, இந்த ஆங்கிளில் வச்சா அழகாக இருக்குமா அப்படின்னு வர்ணித்து அவர் பண்ணுவார். அந்த இதுக்கு எப்படி பரணி அவள் பூஜை பண்ணுவாள். ஏன்னா பரணி அம்பாளோட பர்த்டே. அதனால் நாங்கள் அந்த வருஷத்தை கடைசி பரணிக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிடுவா. நாங்கள் போய் பாராயணம் பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வருவோம். ஸோ நேத்தி எங்களை அந்தாதி பாடுறதுக்கோசரம் கூப்பிட்டுருந்தா. என்ன ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியுமா, அவ்வளோ அருமையாக இருந்தது. எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த ப்ராவர்பியும் ஏன் இதை லிங்க் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேச வேண்டியது இருக்குது. கடவுள்கிட்ட கூட நீங்கள் பார்த்தேன்னா நிறைய என்னெல்லாமோ சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு கரும்பு தின்ன கூலி கசக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போது நான் போனேன், அம்பாள் இதை கொடுத்தா, ஸோ அம்பாளை என்னை கூப்பிட்டா நான் போனேன், இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தானா யூ ஹவ் காட் லாட்ஸ் டு சே. அங்கே வந்தவா அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள், ஒவ்வொரு விதமான என்ன சொல்கிறது ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். என்ன கொடுத்தாலும் எல்லா நன்மைக்கே இந்த நேரமும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணுங்க. நான் அதனால தான் நான் சொல்ல வரேன். மழையானாலும் சரி, எதுவானாலும் சரி, நம்ம பல கஷ்டங்கள் இருக்கும், பல என்னெல்லாமோ சில விஷயங்கள்லாம் சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள் கூட நம்ம என்ன லாட்ஸ் டு சே, நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும். அப்படியே துக்கம் அடைக்கும், பார்த்தாலும் பொங்கி அழுக வரும். சில நேரங்களில் சுவாமி ஃபோட்டோவை பார்த்தாலும் சரி, விக்கிரகங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு அலங்காரம்லாம் பார்க்கும்போது பார்த்தேன்னா அப்படியே பொங்கி அழுக வரும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன் தெரியுமா, நீங்கள் இன்னைக்கு அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கு அம்பாள் தட் இஸ் கடவுள் உங்களை இஷ்டப்பட்டா. இதுதான் அண்டர்லைன் பண்ணும். நான் இந்த அலங்காரத்தில் உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அதை நம்ம நம்பணும். ஸோ அதை ரசிக்கணும். அப்படியே நம்ம போய் நம்மளோட வருத்தத்தெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவள் சந்தோஷமாக இருக்காங்க போது அந்த சந்தோஷத்தை ஆப்போசிட்டை நம்ம ஏற்றுக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம துக்கத்தை ஆனாலும் சரி, நம்மளோட கஷ்டங்கள் ஆனாலும் சரி, நம்ம படன்னு போய் இது பண்ணக்கூடாது. இப்போது ஆப்போசிட்டில் பார்த்தேன்னா அப்படியே அலங்காரத்தோட நல்ல ஆபரணங்கள், புஷ்ப மாலை, மனமாக சுகமாக சந்தோஷமாக கடவுள் அப்படி ரெடியாக இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்படி ஆயிடுத்துன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோஜனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு கெஸ்ட்டுக்கு போகிறோம், ஒரு ராத்துக்கு போகிறோம், அவள் நம்மளை வர வைக்கிறதுக்கோசரம் எல்லா விதமான பியூட்டிஃபுல் டிஷ்ஷஸ்லாம் பண்ணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு அவள் வரப்போகிறா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது நம்ம இங்கே போய் அந்த வைப்ரேஷன் நம்ம ஏற்றுக்கணும். அப்பா நமக்கோசரம் இவ்வளோலாம் மதித்து பண்ணியிருக்கா பற்றியா அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணுமே வெளிய அங்கே போய் புலம்பக்கூடாது. அதுதான் நீங்கள் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறா. அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு தான் லாட்ஸ் டு சே. அப்போது சொல்லும் அந்த மாதிரி நேரங்களில் கூட நம்ம சந்தோஷம், அந்த வைப்ரேஷன் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். தட் இஸ் லைஃப். அது என்ன ஆகும், இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சூதிங் ஆகிடும், அப்படியே சாஃப்டாகி உள்ளே போயிடும்.
அப்போது இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களோட அந்த பேட்ரி டவுன் ஆகிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்ரியை வந்து ரீசார்ஜ் பண்ணும். இது தாங்க இம்பார்ட்டண்ட். அதனால தான் எல்லா இடத்துலையும் சில நேரங்கள்லாம் வந்து அமைதி காக்கணும் அப்படிங்கிறது இதுதான் சூக்ஷ்மம். நம்ம எப்போதுமே ஆப்போசிட் எனர்ஜியை நம்ம வந்து அப்படியே கிரகிச்சுக்கணும், அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டவுனாக இருக்கு, அங்கே அப்பில் இருக்கா. ஸோ அந்த அப்பில் இருக்கும்போது டப்புன்னு அந்த எனர்ஜியில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அப்போது நம்மளோடது அந்த பேட்ரி லெவல் ஆகிடும். இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் யாருக்கும் யாரும் தாழ்ந்தவா கிடையாது. ரஜினிகாந்தோட பாட்டு இருக்கு பாருங்க, ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. ஸோ நானும் முதலாளி, நீயும் முதலாளி. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்ம தீர்மானித்து நம்ம அழகாக இருக்கணுங்க. கடவுள் நம்மளை அதுக்கு தான் படைச்சிருக்கார். ஸோ நான் முதலாளி அப்படின்னு நினச்சிக்க, உலகில் மற்றவன் தொழிலாளி இல்லையா? ஸோ அது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சோம் வச்சுக்கோங்களேன், அப்போது சந்தோஷம்தானே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு விதமான முதலாளி அப்படின்னா யூ காட் மணி, யூ காட் பீப்புள், யூ காட் கெப்பாசிட்டி இல்லையா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு ஆகுது. ஸோ நம்ம தான் நமக்கு உற்சாகத்தை கொடுத்துக்கணும். ஸோ சில நேரங்களில் நம்ம பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சில இடங்களில் நம்ம அமைதி காக்கிறது தான் நமக்கு நல்லது. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். தேங்க்யூ.